கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவில் மண்ணில் புதைந்து இருக்கக்கூடிய நபர்களை மீட்பதற்காக இந்திய ராணுவத்தினர் 4வது நாளாக அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறது, குறிப்பாக மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய அந்த நபர்களை அவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்பது குறித்து ராணுவ அதிகாரி நம்மிடையே இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார், अभी मट्टी के अंदर ज्यादा बाढ़ी है, वो कैसा आप रेटिफाई कर सकते, कुछ भी इक्विपमेंट है? वो उनकी एक जो इक्विपमेंट रेडार है उसकी एक स्ट्रेंथ है. वो स्ट्रेंथ है कि 12 मीटर 15 मीटर कंक्रीट की अलग स्ट्रेंथ है, मिट्टी की अलग स्ट्रेंथ है और स्नो की अलग है. तो हमने ये कंक्रीट में प्लस में एयर में उसको डिटेक्ट किया था कि कोई बॉडी अंदर में ब्रीदिंग कर रही है क्या. तो उस इक्विपमेंट ने वो सारा ब्रीदिंग करने के बाद हमने जितने भी प्लेसेस पे देखा तो वो डिटेक्ट नहीं कर पाई. तो इसका मतलब है कि कोई जो जिंदा लाइव ब्रीदिंग वाला कोई भी यहाँ पे बॉडी नहीं मिली. तो काफ़ी जगह ट्रेस आउट करने के बाद तो वो अभी साइंटिस्ट जो आए थे वो अभी दूसरी जगह पे गए हैं, वो दूसरी जगह ट्रेस आउट करेंगे उस इक्विपमेंट से. अभी क्लाइमेट के लिए कुछ भी वो सवाल है, वो क्लाइमेट कुछ भी सवाल है, अभी कैसा चल रहा है वो काम अपना बस में? क्लाइमेट की कंडीशन आप देख रहे हो, कभी बारिश आ जाती है, कभी ड्राई हो जाता है, सूखा हो जाता है, मतलब कभी बारिश चली जाती है. तो इस कंडीशन में हमने पूरे एरिया को सर्च किया, पूरा सैनिटाइज किया एरिया को. तो कुछ भी, क्योंकि हम ऊपर से देख सकते हैं कि कोई हाथ या कोई पाँव डेड बॉडी कोई ऐसा है, तो हमने पूरा सर्च किया है इन घरों में भी, यहाँ लकड़ियों में भी, सब जगह पे. एंड जितने भी घर नीचे धंसे हुए थे उसमें पूरा हमारी जितनी भी टीम है ये पूरी सबने चेक किया, जिसमें एसओजी के भी पर्सन थे तो उन्होंने भी आके ये चेक किया. एंड जितनी भी टीम थी हमारे साथ में आज, तो सबने इसका पूरा एरिया को सैनिटाइज किया, पूरे एरिया का एक रेस्क्यू ऑपरेशन चलाया था. तो कुछ मिला नहीं डेड बॉडी या फिर कुछ अलाइव. மண்ணுக்குள் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிப்பதற்காக லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற ஒரு மெட்டீரியல் என்கின்ற ஒரு மிஷினை பயன்படுத்தி அவர்கள் தற்பொழுது இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வானிலை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த லைஃப் ரெஸ்கியூ ரேடாரை பயன்படுத்தி மண்ணுக்குள் புதைந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் 6 முதல் 12 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக மும்பையிலிருந்து சிறப்பு மிஷின் என்பது கொண்டு வரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் நாம் கேட்கலாம். மீட்பு பணிகள் எவ்வாறு போயிட்டு இருக்கு, என்னென்ன சவால்கள் இருக்கு? சவாலுன்னு கேட்டாச்சுன்னா, இந்த மலையில தண்ணியில் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாச்சு. அதில் கொஞ்சம் எங்களுக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாச்சு. அது எங்களுக்கு வந்துட்டு இப்போ லைஃப் ரெஸ்கியூ ரேடார் மும்பையில் இந்த டெக்னாலஜி அதை வச்சு நாங்கள் காலையிலேருந்து செக் பண்ணிருக்கோம். அதில் கூட எங்களுக்கு ஒன்றும் டிடெக்ட் தெரியல எங்களுக்கு. ஆனால் சவாலுன்னா அவ்வளோ பெரிய சவால் ஒன்றும் இல்லை. எக்யூப்மெண்ட்னால நாங்கள் எல்லாம் தரவாயிட்டு செக் பண்ணியாச்சு. நாங்கள் இது இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு எத்தனை நாள் இந்த மீட்பு பணிகள் போகும் நம்ம நினைக்கலாம்? அது நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. சிலப்போ நைட்டு மேலே வந்துட்டு கூட சிலப்போ ஆகலாம். அது நாங்கள் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த டைம் வரல தான் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு சொல்ல முடியாது. அது நாளைக்கு கூட முடியலாம், நாளைக்கு இட் கேன் கோ ஆன். அது கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்ல முடியாது. நாங்கள் ஓகே, தேங்க்யூ. அந்த லைஃப் ரெஸ்கியூ ரேடாரை பயன்படுத்தி மண்ணுக்குள் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை மீட்பதில் தங்களுக்கு ஓரளவுக்கு பயன்படுவதாக அவர்கள் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று எத்தனை நாளுக்கு இந்த பணிகள் தொடரும் என கேட்கப்பட்டதற்கு அந்த பணிகள் தொடர்ந்து இன்னும் ஒரு சில இன்று நாம் பார்த்த போல அந்த பூஞ்சேரி மட்டம் அங்கின்ற பகுதிகளுக்கும் சென்று அங்கு வீடுகள் புதைந்திருக்கக்கூடிய நிலையில அங்கேயும் தற்போது பணிகளை தொடங்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது 4வது நாளாக ராணுவத்தின் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டெடுப்பதற்காக லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு அந்த கருவி பயனுள்ளதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம், அடிக்கடி மழை பெய்வது அவர்களுக்கு சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்டனியுடன் செய்தியாளர் வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.